நம்ம சமிக்கி ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைனாக சமிக்கி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரில் டிசைனில் எந்த சமிக்கி வேணுமோ எடுத்துக்கோங்க. நூல் வந்து நான் சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன், மிஷின் நூல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சமிக்கி, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஜர்தோசி, இதெல்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷின் நூலில் தான் போடணும். மிஷின் நூல் வந்து எந்த கலர் நீங்கள் ப்ளவுஸு போடுறீங்களா, சாரீ போடுறீங்களா, எதுவோ அந்த கலருக்கு சேமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஊசி வந்து 24ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கேன். நம்ம பீட்ஸ் போடுறதுக்கும் இது தான் யூஸ் பண்ணணும். இப்போ சமிக்கிக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். பென்சில், அதுக்கப்புறம் ஸ்கேல், இது வந்து நம்ம சும்மா மார்க் பண்ணுறதுக்காக. இப்போ ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மிஷின் நூல் எடுத்தாச்சு. இதில் வந்து நாட் போட்டுக்கோங்க. கீழே இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நம்ம சரி சில்க் த்ரெட்லாம் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இந்த மிஷின் நூல் வந்து சிங்கிள் ஸ்டான்ஸாக இருக்கணும். இவங்க வந்து லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டிசைன் எதுவும் இல்லாததால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளைனாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக லைன் போட்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நூலை வந்து கீழே கொடுத்து எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது கீழே இருக்கிற நூலை நம்ம மேலே எடுத்துக்கணும். நூலை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளாட்டாக போடுற சமிக்கி பார்க்கலாம். இந்த சமிக்கியை அப்படியே இங்கே நவுத்திட்டு வந்துடுங்க. வந்துட்டு இந்த ஊசியில் அந்த நடுவில் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு வெளியே நூல் எடுத்துட்டேன். எடுத்துட்டு அகைன் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக சங்கிலி போட்டுட்டு அடுத்த சமிக்கியை இங்கே நவுத்திட்டு வந்துடலாம். நவுத்திட்டு வந்துட்டு அதே மாதிரி இந்த சமிக்கியில் நடுவில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் கரெக்டாக விடணும். விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே நெக்ஸ்ட்டு சமிக்கி, அடுத்தது பக்கத்தில், நெக்ஸ்ட்டு சமிக்கி. சமிக்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி கொடுத்து எடுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு மாடல். சமிக்கிலே நம்ம நிறைய வெரைட்டி போடலாம். இது வந்து ஒரு மாடல். இது வந்து லைனாக போடுறது, சீக்வன்ஸ் சொல்லுவோம். இப்போ லைனாக போட்டாச்சு. இப்போ அடுத்த மாடல் நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம நாட் போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். செகண்ட் டைப்புக்கு இப்படி நூலை கொடுத்து எடுத்துக்கோங்க. நூல் வெளியே எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இதில் லோட் பண்ணும். நீங்கள் எப்படி சுகர் பீட்ஸ் லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த நடுவில் ஓட்டையில் நம்ம ஊசியை வச்சுட்டு அப்படியே இப்படி மேலே தள்ளணுன்னா சமிக்கி வந்துடும். இதே மாதிரி எத்தனை வேணுமோ நம்ம லோட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சமிக்கி மட்டும்தான் விடணும், நிறைய விடக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கிறது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு கூட நீங்கள் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் இப்போ ஆல்ரெடி போட்டதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துட்டு சமிக்கியை வச்சு நடுவில் இருக்க ஹோலுக்கு கொடுத்தோம். இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு நூலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சமிக்கியை வந்து அந்த நூலுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பாதி பாதியில் வரும். இப்போ அடுத்தது சமிக்கியை உள்ளே விட்டாச்சு. விட்டுட்டு கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்த சமிக்கியை விட்டுட்டு கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு. இது சமிக்கியை லோட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் சமிக்கி மட்டும் வரும்.
இது பார்த்தீங்கன்னா லைனாக வந்து ஆஃப் ஜமிக்கி மட்டும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2 மாடலுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்கில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண துணியில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் கூட உங்களுக்கு தெரியும், இந்த சமிக்கி தான் போட்டிருக்காங்க. ஒன் சைடு அப்படியே சமிக்கி போட்டிருக்கோம். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம லைனாக போட்டுகிட்டே போக வேண்டியதான். இந்த மாடல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டிச்சு பார்க்கலாம். இதிலே வந்து ஷேப்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரவுண்டில் போட்டு பார்க்குறது, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு போடுறது, அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் போடுறது எதுக்குன்னா, உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வருதா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு தான். இது லைன் வந்துருச்சு அப்படின்னா நீங்களே வந்து ஷேப் கொடுங்க. ஒரு ரவுண்டுக்கு போட்டு ரவுண்டில் வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்படி ஃப்ளவர் ஷேப் போட்டு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஃப்ளாட்டாக வர்ற மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம வந்து க்ரியேட்டிவாக கொண்டு வர்றது தான். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா டிசைன் போடுறதுக்கு ஈஸியாகிடும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.